மாவட்டம் முக்கூடல் பகுதியைச் சேர்ந்த முதியவர் கோவிந்தசாமி. இவர் கிட்டத்தட்ட சுமார் 69 ஆண்டுகளாக வாயில் கல்லை வைத்துக்கொண்டே வாழ்ந்து வருகிறார். இத்தனை வருடங்களாக வாயில் கல்லுடன் வாழ்ந்து வருவதற்கு இவர் சொல்லும் காரணம் அனைவரையும் வியப்படைய வைத்துள்ளது. அதாவது, கோவிந்தசாமி 1956ஆம் ஆண்டு பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது வகுப்பில் மாணவர் ஒருவர் சரிவர பேச முடியாமல் தவித்ததால் பள்ளி ஆசிரியர் அந்த மாணவனின் வாயில் சிறிய கல்லு ஒன்றை போட்டு பேசுமாறு தெரிவித்திருக்கிறார். இதனை தாமும் முயற்சி செய்தால் என்னவென எண்ணிய கோவிந்தசாமி உட்பட நண்பர்கள் 10 பேர் விளையாட்டாக வாயில் கல்லை போட்டுக்கொண்டு சுற்றித் திரிந்திருக்கின்றனர். இதில் மற்ற அனைவரும் சிறிது காலத்திலேயே வாயில் இருந்து கல்லை வெளியே எடுத்துவிட, கோவிந்தசாமி மட்டும் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக வாயில் கல்லுடனேயே வாழ்ந்து வருகிறார். சைக்கிள் கடை வச்சது, படிச்சு முடிஞ்சோடனே 6ஆம் கிளாஸ் நேரம் படிக்கணும். 6ஆம் கிளாஸ் படிச்சு இந்த போட்டா கண்டு அதான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது பாத்தியாரு ஒரு பையனுக்கு நாக்கு கொண்டோம். அதுக்காக ஒரு வெள்ளைக்கல்ல எடுத்து நிறுத்திக்கிட்டே இதெல்லாம் நாக்கு தெரிஞ்சிருந்தோம். அதை பார்த்து நாங்களும் வாயில கல் படுத்துறது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 10 பேர் ஆற்றுல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஆளுக்கு ஒரு கல்லை போட்டு போட்டு சாப்பிடாமலாம் எடுத்து பார்ப்போம். தண்ணி அறியாமலே ஒரு நாள் எடுக்காம கிளம்பிக்கிட்டு நாக்கில் அப்படி எடுத்து அப்படியே போட்டு பழக்கம். நாங்கள் 10 பேர் போட்டோம். அதில் ஒரு பையன் சடுகுடு விளையாடும்போது கல் உடஞ்சிச்சு. அந்த கல் போடுங்க அந்த உடனே இந்த கல்லை தருப்பட்டான். 100 பையன்னா ஒரு 4 மாதம் எடுத்து போட்டான். மற்றவங்களாம் எடுத்துக்கிட்டு சாப்பிடும்போது எடுத்துருவாங்க. நான் தான் அப்படியே பழக்கம் ஆச்சு. எனக்கு கல்லை வீட்டுக்காரருக்கும் எடுத்து வச்சுருங்க எடுத்துப்பேன். எனக்கு அது இல்லாமல் இருக்க முடியாது. பழக்கம் ஆகிடுச்சு. சோத்துல புடி கல் வந்தாலும் தெரிஞ்சிடும் எடுத்து திருப்பி. ஆமா, அந்த வாயெடுத்தே பெரிய எடுக்க முடியாது. பழக்கம் ஆயிடுச்சு. எல்லாமே எனக்கு எடுக்க முடியாது. அங்கதான் எடுத்துட்டாங்க. பல்லு உடஞ்சிச்சு. ஒரு அளவு 5 மாசம் போட்டாதான் 10 பேர்ல நாங்கள் எல்லாரும் கேட்டோம். நான் வரேன். எந்த வயசுல போட ஆரம்பிச்சீங்க? இப்போ எவ்வளவு வருஷம் ஆகுது? 1956 போட்டுச்சு. இப்ப வயசு 90 ஆகுது. 6ஆம் கிளாஸ். வீட்டுல உங்க அப்பா அம்மா அவங்க அந்த வீட்டுக்காரி ஆள்ல போறாங்க. கல்ல குடிக்கிட்டேன்னா பைக்கல் கல்ல நைட்டு பிடிக்கிட்டு பிடிக்கும் போது நான் வீட்டுல நெடுமூட அடைஞ்சிக்கிட்டேன். அது உள்ள விழுந்துக்கு முட கல். அதான் நான் முடியணும் கூட பறிச்சுட்டு தலைவடி எடுத்து வாயில போட்டு கல்லை போடக்கூடாதுன்னு எவ்வளோ கற்றுக்கிட்டு. அதே கல்லு ஒரே கல்லு அந்த 56ல போட்ட கல்லு தான் இன்னும் வாயில போட்டுருக்கீங்களா? வேற கல்லு தான் மாத்தீங்க? இல்ல அதே கல்லு தானே போட்டுருக்கீங்களா? அதே கல்லு. அப்புறம் குடிக்கும் போது அந்த எடுத்துட்டேன். எந்த ஒரு ஆத்துல? நம்ம ஒரு ஆத்தெல்லாம் தாம்பரம் ஆத்தல். அதான் நம்ம ஆத்திலையா பாலத்திலையா? நிறைய இடங்களுக்கு குளிக்க சாப்பிடுவீங்க, சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி நம்ம இப்ப சோத்துல ஒரு பருக்க கல்லுனாலே சாப்பிடுறது கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு அவ்வளவு பெரிய கல் இருக்கும்போது கல்லும் கடி கொடுக்குறது உண்டா? கடையில ஒரு முறுக்கு வாங்கி சாப்பிடணும் கூட வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி உங்களுக்கு எதுவும் நடந்திருக்கா? அப்படி இல்ல, பழக்கம் ஆயிடுச்சுல. அப்படி ஒரு ட்ரிப்பு பஞ்சாமிர்தம் சாப்பிட முடியாது. பழங்கள்லாம் உருண்ட உருண்டா இடங்களா விட்டாச்சு பாதிக்கப்பட்டுட்டேன். கல் விருட்டு தொண்டைக்குள்ளது. அந்த உடனே கட்டி தம்பி பஞ்சாமிர்தம் எல்லா பழங்கள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அத்தராஜெல்லாம் அது உருண்டையா இருந்தாலும் இது வீட்டு அந்த வீட்டில் கட்டிட்டேன். உருண்டைக்குள்ள போனா எல்லாரும் கட்டிட்டேன். கல் எடுத்து பழி பழக்கம் ஆகிட்டு எங்களுக்கு. 10 பேர்
நம்ம எவ்வளோ நாளைக்கு போடுறதுன்னு பந்தி மாட்டோம். பந்தயம் கட்டினீங்களா? ஆமாம். ம். அதனால யார் சொல்லி பந்தயம் கட்டிங்க? பணம் கொடுத்த பையில ம். பந்தயத்துல நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஆமா. பந்தயம் கட்டி போட்டிருக்காங்க. ம். இவங்க தான் போட்டு உயிரோட இருக்காங்க. பந்தயத்துல ஜெயிச்சிட்டீங்க, அப்பவும் இந்த கல்லை எடுக்கலாமா? அது இல்லாமல் இருக்க முடியல. விஜய்க்காரன் எடுத்து தந்தீங்க, 25 ரூபா செக்கு தந்தாங்க, எடுத்துருங்க கல்ல. பழக்கம் இல்லை, அது இல்லாமல் மற்ற கட்ட பழக்கம் வந்துவிடாது. இந்த கல் இல்லாமல் எனக்கு வந்துங்க எடுத்து தந்தாங்க பழக்கம் ஆகிடுச்சு. யாரும் கேட்டாங்களா அந்த மாதிரி கல்லு போட்டுருக்கீங்க ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? வரேன் என் வாயிலே முடி இருக்க எதுக்கு இப்படி கேட்பேன். ம். ஆ இல்லை உங்களுக்குலாம் தெரியுமா? சொக்லால் ராம்சேட் சொக்லால் பீடி ராம்சேட் கம்பெனிக்குலாம் தெரியுமா? அவங்க கல்லு போட்டு நீங்க இந்த வயசுல கரெக்டா போட ஆரம்பிச்சீங்க. எத்தனாம் கிளாஸ் படிக்கும்போது போட ஆரம்பிச்சீங்க? 6ஆம் கிளாஸ். எத்தனை வரை படிச்சிருக்கீங்க நீங்க? 6 6 படித்தேன். கல்ல போட்டோன்னு பார்த்தீங்கன்னா இல்லை படிக்கிறேன் கோபமாக காட்டிலே சுற்றிட்டு படிக்க போவாங்க. அவங்க கல் போட்டுருக்கவங்க வந்து எனக்கு வந்து சித்தப்பா முறை. ஆமாம், அவங்க வந்து 1956 வருஷம் 13 வயசில் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது அவங்க வாத்தியார் வந்து இந்த மாதிரி ஒரு கூட படிக்கிற பையன் கல் போட்டால் கொன்று வயசு பேசும்போது கொன்னும், அதனால கல் போட்டுக்கோ வெள்ளை சுட்டிக்கல் போட்டால் கொன்னாது அப்படின்னு சொல்லி சொல்ல வருஷம் இவங்களும் அந்த 10 பசங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஆற்றுல போய் கல் எடுத்து போட்டாங்க. அதில் ஒரு பையன் மட்டும் ஒரு 6 மாதம் போட்டு எடுத்துட்டான். மற்றவங்க எல்லாரும் அந்த டயத்துலேயே சாப்பிடும்போது வைக்கும்போது எடுத்துட்டாங்க. இவங்க மட்டும் 72 வருஷம் ஆகுது, இன்னும் கல்லை போட்டிருக்காங்க. ஆமாம், இப்போ இந்த கல் இல்லாமல் இவங்களால இருக்க முடியாது. யாரும் கல்லை பார்க்கணுன்னா கூட அந்த கல்லை நாக்கில் எடுத்து காட்டுவாங்க. மீதி நேரம் தூங்கும் போது, தண்ணி குடிக்கும் போது, சாப்பிடும்போது எல்லா டைமும் இந்த கல்லை இவங்க வாயிலே தான் போட்டிருக்காங்க. ஆமாம், அது எங்களுக்கே ஒரு ஆச்சரியம் அதிசயமாக தான் இருக்குது. இருந்தாலும் எங்கள் சித்தப்பா கல்லை போட்டிருக்காங்கிறது ஒரு எங்களுக்கே ஒரு ரொம்ப பெருமை தான். ஆமாம் ஆமாம், இன்னும் அவங்க தீர்க்காயசா அந்த கல்லோட இன்னும் நிறைய பேட்டி கொடுக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. ஆமாம். நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்களா? பந்தயம்லாம் பண்ணிட்டு நீங்க வச்சு விசாரிச்சு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? சாப்பிடும்போது ஏதாவது ஆமாம், எல்லாருமே இந்த கல்லை எதுக்கு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லையா, தூங்கும் போதெல்லாம் தொண்டை அடைக்கும் போது ஒரு மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே கேட்டோம். அதெல்லாம் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் பாட்டில் நிம்மதியாக தூங்குறேன் வைக்கிறேன், எனக்கு எந்த தொந்தரவுமே இல்லை. இப்போ அந்த கல் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லோடு தான் இருக்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.